ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் இட்லி எப்படி செய்யுதுன்னு பொதுவாக டாக்டர் ஏபி கேரட், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கேரட் மூணுமே மாவில் அந்த பீட்ரூட் கேரட்டு இதெல்லாம் அரைச்சி மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி சூப்பராக வெந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டிலேருந்து இட்லியை தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் இட்லி எப்படி செய்யுதுன்னு பொதுவாக டாக்டர் ஏபிசி ஜூஸ் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி குடிக்க மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி இட்லி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கவும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இட்லி சாம்பார் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு 3 பாத்திரத்தில் மாவு எடுத்துக்குவோம். 3 பாத்திரத்தில் மாவும் எடுத்தாச்சு. வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா அரைச்சி மாவில் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆப்பிள், அதை அரைச்சி மாவில் கலந்துக்கலாம். மிக்ஸி சாலில் சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஆப்பிள் அரைச்சாச்சு, மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் சேர்த்துக்கலாம். அதை மாவில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ சி ஃபார் கேரட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு கேரட்டை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ கேரட்டையும் அரைச்சாச்சு. அதை மாவில் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போ பி ஃபார் பீட்ரூட், அதை மிக்சியில் சேர்த்து பீட்ரூட்டை மிக்சியில் சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சாச்சு. அதை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஏற்கனவே மாவில் நான் சால்ட்டு சேர்த்துருக்கனால இப்போ சேர்க்கலை. நீங்கள் சேர்க்காட்டினா சேர்த்துக்காங்க. இப்போ பீட்ரூட்டை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூணுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் மூணுமே மாவில் அந்த பீட்ரூட் கேரட்டு இதெல்லாம் அரைச்சி மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தட்டில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். ஆயில் இட்லி ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆப்பிள் ஊற்றிக்கலாம். தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்குவோம். அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு தட்டு எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ சி ஃபார் கேரட் அந்த மாவை எடுத்து தட்டில் ஊற்றிக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம், மினி இட்லி மாதிரி. அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ 3வது தட்டில் பி ஃபார் பீட்ரூட்
அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இதெல்லாம் இட்லி பானைக்குள்ளே எடுத்து அந்த ஊற்றின மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இட்லி பானைக்குள்ளே ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்குவோம். ஊற்றின மாவு தட்டெலாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வேக விடுவோம். வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி வெந்துச்சானு பார்க்கலாம். இட்லி சூப்பராக வெந்து ப்ரிப்பராக ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டிலேருந்து இட்லியை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இட்லி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுக்கு இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டா ஃபுட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த வெஜிடபிள், அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த இதுவும் சேர்த்த மாதிரி இருக்கும். இதில் இட்லி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆகும். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும்